ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது மதுரையில் அமைஞ்சிருக்கிற கூடல் அழகர் பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று. நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக வைணவ தேசங்கள் வீடியோலாம் நம்ம போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக திவ்ய தேசங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். இங்கே உள்ள பெருமாள் மாடத்தின் மேலே அமர்ந்த கோலத்தில் இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு கூடல் அழகர் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த தலத்தின் மற்றொரு சிறப்புன்னு பார்த்தோன்னா 3 தளம் 5 சிகரங்களை கொண்ட ஆஷ்டாங்க விமானத்தோட நிழல் தரையிலேயே விழுவதில்லை. தஞ்சாவூர் பெரிய கோவில் நிழல் எப்படி தரையில் விழுவதில்லையோ அதே போலயே இங்கே கட்டடபாணியில் அமைச்சிருக்காங்க. எல்லா சைவ சமய கோவில்களில் மட்டும்தான் நம்ம நவகிரக சன்னதி பார்க்க முடியும். ஆனால் இந்த வைணவ சமய கோவில்களில் நமக்கு நவகிரக சன்னதியும் வச்சிருக்காங்க. ஏன்னா நவகிரக சன்னதிக்கு பதிலாக நம்ம சக்கரத்தாழ்வார் சன்னதி தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே வேறு விதமாக அமைஞ்சிருக்கிறது இன்னமுமே சிறப்பு. அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடைய நமக்கு லட்சுமி வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இங்கே நம்ம தரிசித்தோம் அப்படின்னா நமக்கு சகல விதமான செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது. இந்த கோவிலில் மதுரவள்ளி தாயாருக்கென்று தனி சன்னதி, கிருஷ்ணருக்கென்ற தனி சன்னதி, ராமர் லட்சுமி நாராயணனுக்கென்ற தனி சன்னதி தான் இருக்குது. இங்கே நம்ம அவரை சுற்றி வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு தலமாக தான் இருக்குது. சுற்றி வரதுக்கு ஒரு ஆள் நடந்து வர அளவுக்கு தான் இருக்குது. ஃபுல்லாகவே கிரானைட், அதை கற்சுவர்களாலேயே எழுப்பியிருக்கிறது இன்னமுமே அதிசயமான ஒன்றாக இருக்குது. ராமர் சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் நமக்கு காட்சி கொடுக்குறாரு. நம்ம இப்போ பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே பெரிய பெரிய மதில் சுவர்களால் நம்ம சுற்றி வர்றதுக்கே ஒரு நாள் ஆகும் போல இருக்குது. அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கோவில், பார்க்க வேண்டிய கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நியரஸ்ட்லேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் நேரம்னா காலை 5:30 மணிலேருந்து 12 மணி வரையும், மாலை 4 to 9 மணி வரையும் நடை திறந்திருக்கும். நம்ம சக்கரத்தாழ்வார் தரிசிச்சுட்டு அதற்கு பின்னாடி யோக நரசிம்மரையும் நமக்கு கண்ணாடி ரூபத்தில் நமக்கு பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தாயார் சன்னதியை நம்ம பார்க்க போகிறோம். தாயார் மதுரவள்ளி தாயார். இவங்க உற்சவருக்கென்று தனி சிலையும் அமைச்சிருந்துட்டு மேலே பெரிய அளவில் நம்ம தாயார் அவ்வளோ ஒரு அலங்காரத்தோடு நமக்கு காட்சி கொடுத்தாங்க. நம்ம அப்படியே நம்ம சுற்றி வந்தோம் அப்படின்னா இங்கே உள்ள கற்சுவர்கள் உள்ளார் கருப்பு கலர், நல்ல கருப்புன்னு சொல்கிறோம்ல, டார்க் அந்த கலரில் அமைச்சிருந்தாங்க. இதில் நம்ம ஃபுல்லாக நம்ம மதில் சுவர் அமைச்சு நம்ம வெளியில் தான் நம்ம சுற்றி வர மாதிரி இருந்தது. பிரகாரம் நம்ம அவசியம் பார்க்க வேண்டிய கோவில். ஏன்னா 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவில் கொஞ்சம் விசித்திரமானது. நம்ம இப்போ பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்தோம்னா யானை ஒரு ஒரிஜினலாகவே நிற்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. இதை பார்க்கவே நல்லா நேச்சுரலாக நாங்களே உண்மையான வெட்டியிலேருந்து பார்க்கும்போது உண்மையானது மாதிரியே இருந்தது. ஆனால் கிட்டக்க போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது அப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போது உள்பக்கமாக நம்ம போனோன்னா இதில் நம்ம வெளியில் நம்ம அவ்வளவு சன்னதிகள் இருக்குது. நம்ம அப்படியே நம்ம சுற்றி வரலாம். பிரம்மாண்டமான அளவில் இருக்குது. காலையிலேயே போயிட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்குரிய ஒரு இடமாகவும் இந்த இடம் இருக்குது. இது நம்ம வெளியில் நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கான ஏரியா எல்லாமே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்கு கிடைக்கிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு விலாகில் நம்ம அடுத்த திவ்ய தேசத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.